ඉලක්කනම් ව්‍යාකරණ அப்போ என்னங்க ஆதேச நாம பதி அணுவ பலம பெயர் சொல்லுக்கோ ஏற்ப வினை சொல்லின் முடிவை கற்போம். பெயர் சொல்லுக்கோ ஏற்ப වින චොල්ලින් මුඩිවේ කට්පෝම් නාම පදයට අනුව ක්‍රියාපදයේ අවසන් කිරීමේ ආකාරය ඉගෙන ගනිමු කියලා කියන්නේ. අපි බලමු කොහොමද ඉවර කරන්නේ කියලා. நான் ඒන් වලින් ඉවර වෙන්න ඕන. නාම් වලින් පටන් ගත්තම ඕම් වලින් ඉවර වෙනවා. நீ ආයි වලින් ඉවර වෙනවා. நீங்கள் කිව්වම ඊර්ගල් වලින් ඉවර වෙනවා. හොඳින් අවධානය කරගන්න. හොඳින් බලා ගන්න. நான் ஏன் நாம் ஓம் අන්නේම එන්නේ. நீ ආයි நீங்கள் ඊර්ගල් කියලා තමයි එන්නේ. ඊළඟට බලමු දරුවනේ அவர் නම් ආර් වලින් ඉවර වෙනවා. அவன் ஆண் වලින් ඉවර වෙනවා. அவள் ආල් වලින් ඉවර වෙනවා. அவர்கள் ආර්ගල් වලින් ඉවර වෙනවා. මේ කියන්නේ ක්‍රියාපදයේ අවසන් ශබ්දය. அது වලින් ඉවර වෙනවා ඒක වචනය. அவை බහුවචනය අන වලින් ඉවර වෙනවා. எதிர்காலத்தில் எனும் ஓசையில் நிறைவடையும். அநாகத்தேதி சப்தம் இன்னொன்று கீழே තමයි එතන කියවෙන්නේ. பாருங்க உதாரணம். நான் போனேன். நான் ஏன் வலிங்க வரவில்லா. நாம் போனோம் ஓம். நாங்கள் போனோம் ஓம். நீ போனாய் ආයි වලින් ඉවර වෙලා. බලන්න ආදේශ නාමපදයේ අනුව තමයි ක්‍රියාපදයේ අවසන් ශබ්ද ලියවෙන්නේ. ව්‍යාකරණ කෝලව ලියන ආකාරය. අපි බලමු அடுத்து பாருங்க பிள்ளைகள். நீர் ஈர். நீர் போனீர். நீங்கள் ஈர்கள் போனீர்கள். அவர் ஆர் போனார். அவன் ஆண் போனான் කියලා ඉවර වෙනවා. அடுத்து பாருங்க. அவள் போனாள். அவர்கள் போனார்கள். அது போனது. அவை போயின. මේ සියල්ලම අතීත කාල இவை அனைத்தும் இறந்த கால வாக்கியங்களாக வருகின்றன. இங்கே நாங்கள் சுற்றுப்பெயர் கொண்ட வாக்கிய அமைப்புகளை அவதானித்தோம். அடுத்து நாங்கள் பெயர் சொல்லுடன் வரும் அமைப்புகளை அவதானிப்போம். ඊළඟට අපි පුද්ගල නාමපදයත් එක්කන වාක්‍ය අපි හඳුනා ගනිමු. බලන්න. அப்பா போனார். அதிபர் போனார். பாட்டி போனார். மாமி போனார். தம்பி போனான். சிறுவன் போனான். கமலன் போனான். வேடன் போனான். தங்கை போனாள். ஹிருணி போனாள். மாணவி போனாள். நண்பி போனாள். අපි වලපියවෙන් බහුවචන பன்மை சொற்களை பார்ப்போம். பன்மை வாக்கியங்கள். தம்பிமார் போனார்கள். மாணவிகள் போனார்கள். ஆசிரியர்கள் போனார்கள். தாதிமார் කියලා කියන්න ඕන. தாதிகள் இல்லை. தாதிமார் என்று தான் சொல்ல வேண்டும். தாதிமார் போனார்கள். அடுத்து பாருங்க. சத்துன்கே ஏகவச்சன ஒன்றன் பால் ஒருமை. பூனை போனது. பசு போனது. விமானம் போனது. வண்டி போனது. සත්තු තින්නවා. පණ නොමැති දේවලු තිබෙනවා මෙතන. ඒකවචනයක්. ඒවයින් බහුවචන අපි බලමු. பன்மை சொல். வண்டிகள் போயின. மான்கள் போயின. பறவைகள் போயின. மிருகங்கள் போயின. පහත් ගණ බහුවචන. අප්‍රාණවාචී බහුවචන කියලා කියන්න පුළුවන්. අන වලින් ඉවර වෙනවා. මේ සියල්ල අපි බැලුවේ අතීත කාල ක්‍රියාපද. කියන අතීත කාල වාක්‍ය තමයි දරුවනේ අපි බැලුවේ. මෙවැනි ලස්සන වීඩියෝ එකක් අරගෙන මේ ලස්සන පාඩමක් අරගෙන ඊළඟ වීඩියෝ එකේ ව්‍යාකරණ කොටස ඔබ සියලු දෙනා මම මුණ ගැහෙනවා. நன்றி வணக்கம் பிள்ளைகள்.